நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் இனியாவ பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபிலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஹீரோவா மட்டும் நடிக்காம வில்லன் ரோல் பண்றாரு, சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்றாரு, கேமியோ ரோல் பண்றாரு, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி தாங்க இவங்களும் ஹீரோயினா மட்டும் நடிக்காம சப்போர்ட்டிங் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த நெகட்டிவ்லாம் பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ தொடர்ந்து பல வெற்றி படங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துல இனியாதான்ப்பா என்னுடைய கனவு கண்ணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ ஒரு சில பிரபலங்களுடைய படங்கள்ல ஒரு சில பாடல்களுக்கு வந்து நடனம் ஆடுறாங்க. எங்க இனியாவை காணும், ஃபர்ஸ்ட் நடிச்ச மாதிரி இப்போ எதுலையுமே பார்க்க முடியலையேன்ட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இனியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இனியாவை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் இனியாவை அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன இவங்களுடைய ரியல் நேம் ஸ்ருதி சாவந்த். இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தாங்க. ஜனவரி 21, 1991 இவங்க திருவஞ்சம் கேரளால பிறந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்ட்ரஸ் மாடலாவும் இருக்காங்க. அப்பா சலாவுதீன், அம்மா சாவித்ரி. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்க அக்காவும் ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலுங்க. அவங்க அக்காவுடைய நேம் தாரா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சரவணன் அப்படின்ற ஒரு சின்ன தம்பியும் இருக்காராம். அக்காவை பார்த்துதான் இவங்களுக்கு டான்ஸ் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனாலே இவங்களுக்கு 5 வயசுலயே கிளாசிக்கல் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க. அங்க போய் பரதநாட்டியம் ஆடி ஆடி எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு மலையாளத்துல. இவங்க அவங்களுடைய கெரியரை ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க 4th படிக்கும் போதே கொட்டி லேக்குன்ற டெலிஃபிலிம் மூலியமா அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து ஓரமா, ஸ்ரீ குருவாயூரப்பா, இது போல சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சுட்டே இருக்கும் போது 2005 இவங்களுக்கு ஒரு பட்டமும் கிடைக்குது. அது என்ன பட்டம்னு பாத்தீங்கன்னா மிஸ் திருவஞ்சம். மாடலிங் ஒரு பக்கம், ஆக்டிங் ஒரு பக்கம், படிப்பு ஒரு பக்கம், தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அடுத்தடுத்து அவார்ட் வின்னிங் தாங்க. அதுலயும் இவங்க அங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சைல்டு அபியூஸ பத்தி நடிச்ச ஒரு படத்துல தாங்க. அதனாலேயே சின்ன வயசுல அங்க ஸ்ருதின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். மலையாளத்துல இவங்க ரொம்பவே பிஸியா போயிட்டு இருந்த சமயத்துல தான் பாடகசாலை அப்படின்ற தமிழ் படத்துல இவங்க சைன் பண்றாங்க. ஆனா அந்த படம் அன்பார்ச்சுனேட்டா ரிலீஸ் ஆகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சேரன் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க யுத்தம் செய் படத்துல. அது வரைக்குமே அவங்களுடைய நேம் ஸ்ருதியா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டைரக்டர் சர்க்குணம் சார் இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க நடிக்கணும், கண்டிப்பா நடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம், தமிழ் சினிமாலையும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க அப்பதான் தமிழே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாங்களாம். பேசிக்கலா இவங்க மலையாளி அப்படின்றதுனால நல்ல மலையாளம் பேசுவாங்க. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் தஞ்சாவூர் ஸ்லாங்லாம் கத்துக்கிட்டாங்களாம். வாகை சுடுவா படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இவங்க நடிச்சாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய அடுத்தடுத்த படங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்காக இவங்க ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க. லாங்குவேஜா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், இருக்கும்போது உண்மையால அங்க என்ன கொடுத்தாங்களோ அதுதான் இவங்க சாப்பிட்டாங்களாம். அந்த எஃபர்ட்டுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைச்சதுன்னு சொல்லலாம். விமல், இனியா இவங்களுடைய பேரும் சூப்பரா இருந்துச்சு. இப்படி கிராமத்து கதைக்களத்துல இவங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிட்டி கேர்ள் ரொம்பவே போல்டான கேரக்டர்ல நம்ம பார்த்தோம். அதுவும் அருள்நிதி அவர்கள் கூட சேர்ந்து மௌனகுருன்ற படத்துல தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாவே மௌனமா தாங்க இருப்பாங்க. இந்த படத்துல மாடர்ன் கேர்லா நடிச்ச இவங்க அடுத்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 80s ஹீரோக்கு பேர் பண்ணிட்டாங்க. அவர் வேற யாருமே இல்லைங்க, ராம்கி கூட தான் இவங்க பேர் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஹீரோக்கு அம்மா கேரக்டரும் பண்ணிருப்பாங்க, பேய் கேரக்டரும் பண்ணிருப்பாங்க. அடுத்து சென்னையில் ஒரு நாள் படத்துல பிரசன்னா கூட பேர் பண்ணிருப்பாங்க. பிரசன்னாக்கும் இவங்களுக்கும் நடக்கிற சண்டை தான் அப்படியே கதை களத்தையும் மாத்தும். நான் சிகப்பு மனிதன் இந்த படத்திலும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இப்படி வெற்றி படங்களா கொடுத்த இவங்க சடனா காணாம போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வெயிட் போட்டு பாடி ஷேமிங்கால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க சோஷியல் மீடியால ஆக்டிவாவே இல்லைன்னு சொல்லலாம். திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் லவ்லாம் ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்காம். அதை அந்த அளவுக்கு கேர் பண்ணதே இல்லையா. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்களுடைய அக்கா தாரா தானாங்க. ஒரு அக்கா மாதிரியே இல்லாம நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுவாங்களாம். அவங்க தம்பிக்கும் அவங்க அக்காவுக்கும் தான் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குமாம். இவங்க ரொம்பவே மெச்சூர்டான பொண்ணாம். அதனால யார்கிட்டயும் அந்த அளவுக்கு அதிகமா பேச மாட்டாங்களாம், சண்டை போட மாட்டாங்களாம். தப்பு நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா தட்டி கேட்பாங்களாம். இவங்க கொஞ்சம் கிளாமரான ரோல்ஸ்லயும் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பட வாய்ப்புக்காக இப்படி எல்லாமா நடிப்பாங்கன்ட்டு இவங்க மேல கேள்விகளும் வந்தது. அந்த சர்ச்சைக்கு இவங்க ரொம்ப அழகாவே பதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க எல்லாத்தையுமே ஒரு கலையா தான் பாக்குறாங்களாம். ஹீரோயினா மட்டும் தான் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லையாம். நடிகையா இருக்கிறவங்க எல்லா ரோலும் பண்ணணும் அப்படிதான் என்னுடைய
கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனியா. இவ்வளோ நேரம் இனியா இனியான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இனியான்ற பேர் மாத்த முக்கிய காரணமே டைரக்டர் சர்க்குணம் அவர்கள் தானாங்க. அவரு தான் நியூமராலஜி படி வச்சிருக்காராம். அவர் அந்த நேமை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருந்துதான். இந்த விஷயத்தை இவங்க இப்ப வரைக்கும் எல்லா இடத்துலயும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுக்கு இனியா நடிச்ச படம் எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.